வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பார்க்குறப்ப பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின் ரொம்ப பாசிட்டிவான கொஸ்டின் தான் சார். நம்மளோட ஜிடிபி வந்து 8.4 வந்து க்ரோத் இருக்குது இந்த செகண்ட் குவார்ட்டரில் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அவங்க என்எஸ்ஓ ஆஃபீஸ் டெல்லியிலேருந்து லாஸ்ட்டு டியூஸ்டே எஸ்டர்டே இந்த ஃபிகர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8.4% ஓவரால் ஜிடிபி க்ரோத் ஃபார் இந்தியா. அதில் பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் 4.5% இருக்குது. இந்த ரெயின்ஸ் இப்போ இருக்க ரெயின்ஸுடைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டினியூ அந்த இயர் முழுக்க நல்லாயிருக்கும். மேனுஃபேக்சரிங் வந்து ஓவரால் 6.9% இருக்குது இண்டஸ்ட்ரி. அதில் மேனுஃபேக்சரிங் கோர் மேனுஃபேக்சரிங் 5% இருக்குது. சர்வீஸ் செக்டர் 10.2% இருக்குது க்ரோத்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ப்ரீ கோவிட் லெவல், அதாவது நம்ம கோவிடால் உலகம் முழுக்க எக்கனாமி டவுன் ஆனது தெரியும். லாஸ்ட்டு இயர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் இருந்துச்சு 7.4%. ஸோ நம்ம உலகம் முழுக்க ரெக்கவரி இன்னும் வரல. நிறைய கண்ட்ரிஸ் நீங்கள் ஸ்ரீலங்காவில் நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஆஃப்ரிக்காவில் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த எக்கனாமியோட எஃபெக்டில் இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ். அதாவது விஷயங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்குது பொலிட்டிக்கல் கிரைசிஸ், சரியா, வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற இடத்துல இருக்குது பொலிட்டிக்கல் கிரைசிஸ், பாகிஸ்தானில் இருக்கிறது, ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுலாம் எக்கனாமிக் கிரைசிஸ். அதாவது எக்கனாமியை சரியாக மேனேஜ் பண்ணாதனால ஒரு சில முக்கியமான ஐட்டம்ஸ் இல்லாமல் போகிறது, இல்லாமலே போயிடும். சில பணமே இல்லாமல் போயிருக்கும் சிஸ்டத்துலேருந்து. ஏன்னா ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ரெக்கவரி ஃபார்மேட்டில் வந்திருக்கோங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது ஒரு ஹோப். இப்போ அடுத்து நோக்கி நகர்வுக்கு ஹோப் இல்லை. என்ன நம்ம பார்க்குறோன்னா டெவலப்டு கண்ட்ரிஸஸ் நிறைய இடங்களில் யூரோப்பில் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக அதுவும் கோவிட் யார் அஃபெக்ட் பண்ணியிருக்கு? ஹியூமன் பீயிங்ஸுடைய டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணி. அதாவது கோவிடோட பிரச்சனை என்னென்னா டென்சிட்டி எங்கே இருக்கோ அங்கே எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்போ டெல்லி பார்த்திங்கன்னா 30,000 பேர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்காங்கன்னா அதோட எஃபெக்ட் ஜாஸ்தி தான் இருக்கும். இப்போ மற்ற இடங்களில் வேர்ல்டு முழுக்க யூரோப் யூஎஸ்லாம் டென்சிட்டி கம்மி. ஸோ எங்கே டென்சிட்டி ஜாஸ்தி இருக்குது, இந்தியா சைனா, இங்கே தான் ஹிட்டு ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அந்த ஹிட்டையும் தாண்டி நம்ம குரோத்தில் வந்திருக்கோங்கிற ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம் அதை பார்க்குறேன். அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா வந்து உலகின் தலைவனாக வந்து பாரதம் மாறிட்டுருக்கு. ஜிடிபி க்ரோத்லேயும் சரி, நம்மளோட இந்த பேண்டமிக்கை ஃபைட் பண்ணி வெளியே வந்ததும் இந்த உலகத்தின் தலைவனாக பாரதம் மாறிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன் நான் இதை. சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த குரோத்தை வந்து நம்ம வந்து சந்தேக கண்ணோட ஒரு எச்சரிக்கையோடு அணுகணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே இருக்க புரிதல் என்ன சார்? அவர் என்ன சொல்ல வராருங்கிறது? இல்லை, ஆளுங்களுக்கு இருக்க கண்ணை பொறுத்தானே. அவரோட கண்ணு கொஞ்சம் இந்த கண் நெகட்டிவான கண்ணாக இருந்தால் அது எச்சரிக்கையோடு இருக்கும், பிரச்சனையோடு பார்க்கும். ஒரு பாசிட்டிவாக பார்க்க தெரியாதவர் அவர் அமைச்சராக இருந்த போதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அவர் அப்ரோச் பண்ணதில்லை. அவர் நிறைய பண்ண விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஃபினான்ஸில் அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதில் அவர் பார்க்குற தப்பு இல்லை. இன்னொன்று அவர் நினச்சிக்கலாம், இந்தியாவுக்கு இவரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரும் இல்லை, ஸோ வந்து இது ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா, ஒரு க்ரோத் வந்துருச்சுன்னா, ஆடா க்ரோத் வந்துருச்சு, நமக்கு பேசுகிற காரியம்லாம் போயிருமே, அதனால் அதுக்காக கூட ஒரு எச்சரிக்கையோடு அணுக வேண்டும்னா. எதுக்காக எச்சரிக்கை? நான் சொல்கிறேன், எதிரி கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எதிர்கட்சி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஆலோசனை சொல்லணும், நம்மளுடைய குற்றங்களை சுட்டி காட்டணும், அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலான்னு ஆலோசனை சொல்லணும். அந்த மாதிரி ஆலோசனை என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். வெறுமனே குற்றம் சாட்டுறதுக்காக வந்து இதை போய் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு டேட்டா. என்எஸ்ஓ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து அவர் இருக்கும்போது இருந்தது, இப்போ இருக்குது, இன்னும் இருக்க போகுது. இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அழகாக போடுறான். அக்ரிகல்ச்சர் 4.5%. இதில் என்ன எச்சரிக்கை வேண்டியிருக்கு? இப்போ நார்மலாக அக்ரிகல்ச்சரில் வந்து 7% காமிச்சு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? நார்மலாக அக்ரிகல்ச்சர் 4%, 4.5%, 3% இப்படி போயிட்டுருக்கோம். நம்ம பாசிட்டிவாக 4.5% போகிறோம், 7% போகலையே. இப்போ சர்வீஸும் 10.2 இருக்குது, 20% இருக்குது. ஏதோ பிரச்சனைங்க, எச்சரிக்கையாக பார்க்கணும்னு சொல்லலாம். சர்வீஸ் 10.52ங்கிறது நார்மலாக 8லேருந்து 11க்குள்ளே போயிட்டுருக்கோம். க்ரோத் அம்பல்ஜி இல்லை அப்படிங்கிறீங்க. இது ரொம்ப நார்மல். இப்போ ஒரு மனிதர் வந்து 180 சென்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக பார்ப்பீங்களா? 200 சென்டிமீட்டர் பார்ப்பீங்க, அப்நார்மலிட்டிஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. சரி, நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே இந்த டேட்டா வரல. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே
ரொம்ப ப்ராட் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்தியாவோட க்ரோத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 80s வரைக்கும் ஒரு ஆவரேஜ் 4% க்ரோத் ரேட்டில் இருந்தோம். 80லேருந்து 85க்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம க்ரோ ஆரம்பிக்கிறோம். 90ஸ்லேருந்து 6-7%. மோஸ்ட் சேலஞ்சிங் இயர்ஸ், அதாவது இந்த காலகட்டம், அதாவது நம்ம மோடிஜி அவர்கள் இந்தியாவை ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நிறைய சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோவிடுங்கிற மிகப்பெரிய சேலஞ்சு, இத்தனை 1000 வருஷம் வரலாற்றில் ஒரு சேலஞ்ச் யார் பீரியடில் வருதுன்னா, இது எப்படின்னா நம்ம ஏதாவது டயட்டுக்காக நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ணுவாங்க. டயட்டை மெயின்டைன் பண்ணி பாடியை வெயிட்டு குறைக்கிற நேரத்தில் நமக்கு சேலஞ்சிங்காக ஒரு உடம்பு சொல்லாமல் பிடிச்சி என்ன பண்ணுவோம், ஒரு ஃபீவர் வருது, ஒரு காஃப் வருதுன்னா என்னடா இப்போ தான் உடம்பெல்லாம் டைட் பண்ணலாம்னு நினச்சோம், இந்த நேரத்தில் ஓடலான்னு பார்த்தா ஓட முடியாமல் இருக்குது, கால் வலிகள். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு தேவை நம்ம சொல்கிறோம். அது எக்கனாமிக்ஸ்லையும் சரி, ஐடியாலஜிலையும் சரி. அந்த எக்கனாமிக்ஸில் அந்த ஸ்ட்ரக்சரல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து நம்ம ஜிஎஸ்டி வழியாக உள்ளே கொண்டு வரோம். டிமானிட்டேஷன் கொஞ்சம் அந்த எக்ஸஸ் பிளாக் மணியெல்லாம் சக் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஜிஎஸ்டி ஃபார்மெட்டில் அதோட ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ரென்த் பண்ண நினைக்கிறோம். இதுக்கு நார்மலாக ஒரு கியூரிட்டி பீரியட் உண்டு. அதுக்குள்ளேயும் இந்த கோவிடுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ப்ராசஸை கட் பண்ணிடுச்சு. இருந்தாலும் நம்மளும் அதை சமாளித்து தாண்டி நடந்துகிட்ருக்கோங்கிறது தான் அதில் விஷயம். அதனால் காங்கிரஸ் சொல்கிறது மாதிரி இதில் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயம், சந்தோஷமாக பார்க்க வேண்டிய விஷயம் தான் அதில் நிறையா இருக்குது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். சரி, இப்போ ஒரு க்ரோத், நம்ம ஒரு சின்ன ஃபேமிலி குடும்பத்தில் இருந்து கூட சரி, ஒரு சின்ன க்ரோத் இருக்குது, ஒரு அடுத்த தலைமுறை வந்து அடுத்த லெவலுக்கு வளர்கிறாங்க அப்படின்னா கூட அதுக்கு பின்னாடியான ஒரு ப்ரிப்பரேஷனும் அதுக்கான டெடிக்கேஷனும் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உலகமே வந்து ஒரு பேண்டமிக்லேருந்து அவங்களோட வெளியே வந்து ரெக்கவர் ஆகி வர முடியாமல் முழிச்சிட்டு இருக்க மாதிரி, நம்ம வளர்ந்த கண்ட்ரிகள் அப்படின்னு நாம் பார்த்துட்டு இருக்க அந்த கண்ட்ரிகள் கூட வந்து இன்னும் அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. வெறும் ஃபினான்ஷியலான க்ரோத் மட்டும் இல்லை, இன்னும் அவங்களால பேண்டமிக்லேருந்து வெளியே வர முடியல. இப்போ கூட வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம தான் கொடுக்குறோம் ஒரு நன்றி தெரிவிச்சுலாம் போட்டிருக்காங்க. நம்ம 2 இடத்துலையுமே ரெக்கவரி ஆகி வந்திருக்கோம். பேண்டமிக்லேருந்து ரெக்கவரி ஆகிருக்கும், இந்த சைமல்டேனியஸ்லி ஃபினான்ஷியல் க்ரோத்தும் இருக்குது. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு சார்? இதுக்கு பின்னாடி இருக்க ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன சார்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது. ஏன்னா நம்ம ஆளுங்க நல்லது நினச்சுன்னா லக்குன்றுவாங்க, கெட்ட நினச்சா நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அது இந்த சிந்தனையுடையவங்க அரசியல்லையும் அதே சிந்தனையோட தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான பிளானிங் உழைப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன ஏப்ரல் மே நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் பேப்பர்ஸ் எழுதி போட்டிருப்பாங்கன்னா, இந்தியா 100% வேக்சினேஷன் இந்த டிசம்பரில் முடியாது, 2022 டிசம்பர் வரைக்கும் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இதுக்கு லைசன்ஸ் இன்னும் வாங்கலை, இவன் இன்னும் இந்த ஃபாரின்லேருந்துலாம் வராது, அவனுக்கே அங்கே போட்டு முடிக்கணும், வந்து இன்னும் இது பண்ணல, அது இந்தியன் வேக்சின் அதை சொல்லுவாங்க. இத்தனை நெகட்டிவ் அழகாக போட்டு சார்ட்லாம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணி எது கஷ்டப்படுவானா டிசம்பரில் முடியாது சார். ஆனால் இன்னைக்கு 120 கோடி பேருக்கு நம்ம வேக்சினை போட்டுட்டோம். டபுள் வேக்சினுக்கு மோர் தென் டோசேஜ் போட்டோம். என்ன ஃபார்மெட்டில் வந்தோம், இது கேஷுவலாக எமோஷ்னலாக இல்லை. முதல்ல வந்து 60+, ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் 60+, 45+, அதுக்கப்புறம் 18+. ஸோ இந்தமாரி ஃபார்மெட்டில் மோஸ்ட் ஒர்க்கிங் பாப்புலேஷன் யாரெல்லாம் எக்கனாமியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மூமெண்ட்டு. நீங்கள் சர்வீஸ் செக்டர் ஏன் 10.2னா, சர்வீஸ் செக்டர் இஸ் ரன் பை இண்டிவிஜுவல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், நாட் மிஷின்ஸ். டூரிசமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், ஹோட்டலிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஹியூமன்ஸ். சிஸ்டம் வந்து ஒன்லி அசிஸ்டிங். மேனுஃபேக்சரிங் அப்படி இல்லை, மேனுஃபேக்சரிங் இஸ் ரன் பை மெஷின்ஸ், நாட் இண்டிவிஜுவல்ஸ். அக்ரிகல்ச்சர் இஸ் ரன் பை இண்டிவிஜுவல்ஸ். பட் அந்த இண்டிவிஜுவல் வேறு ஃபீல்டாக இருக்குது. ஏன்னா அவன் ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்கான், நீங்கள் ஒரு கேம்பில் இருக்கான், வில்லேஜுக்குள்ளே இருப்பான், அந்த என்டையர் ஹோஸ் வில்லேஜுக்குள்ளே இருக்கும். ஸோ அது அஃபெக்ட். ஆனால் சர்வீஸ் ஃபியர் வந்து இந்தியா முழுக்க இருந்திருப்பான். நீங்கள் கோவாவில் இருக்கிற ஹோட்டலில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருப்பான். ஹிமாலயஸில் டார்ஜிலிங்கில் இருக்கிறவன் பார்த்தா இந்தியா முழுக்க இருப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த இண்டிவிஜுவல் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு சேஃப்டியை கொடுக்கணும். அவனுக்கு வேக்சினேஷனை கொடுத்து அவனை ஃபஸ்ட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து வேகமாக பண்ணணும். அதை வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னமோ கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. வேக்சின் என்னென்னு சொன்னாங்க, பிஜேபி வேக்சின் தாங்க, மோடிஜி வேக்சின் தாங்க, இது தேவையில்லை வேக்சினை போடுறாங்க, வேக்சின் போட்டால் சுத்த போயிட்டாங்கன்னாங்க. இத்தனை நெகட்டிவ் கேம்பெயினையும் எதிர்த்து
நம்ம வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வேக்சின் போட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோம், மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஈஸியாக மூவ் பண்ணுறக்குரிய தைரியத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி லெவல் ப்ரீ கோவிட் லெவலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆனால் என்ன சொல்கிறேன், இப்போ மாஸ்க் போடுங்க, அதெல்லாம் போடுங்க, அந்த சானிடைசேஷன் பேசிக் ஹைஜீனிக்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் மூவ்மெண்ட் வந்துருச்சு. அது மாதிரி ரெண்டாவது ஃபுட்டு சப்போர்ட். இப்போ அவங்கேருந்து கிளம்பி இங்கே சிட்டிக்குள்ளே வர்றான்னா வில்லேஜில் ஃபுட் சப்போர்ட் இருக்கணும். இங்கே சேலரி இல்லை, அங்கே சாப்பாடு கொடுக்கணும். 1.4 lakh crores நான் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து லாஸ்ட்டு நவம்பர் வரைக்கும் நான் இப்போ இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுக்கு 6 மாதமாக கொடுத்துட்ருக்கோம். 1.4 lakh crores ஃபுட் கிரெயின்ஸு பிஎம்முடைய யோஜனாலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் அஷ்யூரிங் ஃபுட் ஃபார் எவ்ரிபடி. நீ ஒர்க் பண்ணல, நீ ஊர்லேருந்து இங்கே சிட்டிக்கு வா, சிட்டிலேருந்து வேலை பாரு, அங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு அஷ்யூர் பண்ணிட்டுருக்கேன். இன்கம் வருது வரல. சென்னையில் வந்து என்ன நினைப்போம் எல்லாரும், நிறைய மைக்ரண்ட் பாப்புலேஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. வாடகை கொடுக்கணும் சார், இது இருக்குது, சம்பளம் வருமானு தெரில, சம்பளம் வர்ற சம்பளத்தில் நான் சமாளித்து வீட்டுக்கு எப்படி அனுப்புறது, அதுக்கோசம் வீட்டில் இவ்வளோ கேள்விகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தா இங்கே மூவ்மெண்ட் ஃப்ரீ ஆகிடுது. நான் கேர் பண்ணுறேன், அதே நேரத்தில் அவங்க அங்கே நான் கேர் பண்ணுறது ஹியூமானிட்டேரியன், அங்கே கேர் பண்ணுறேன், இங்கேயும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறோம், ஃபுட் சப்போர்ட் கொடுத்தோம். பெரிய கார்பரேஷன்ஸ் அவங்களுக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது, சரியா. சின்ன எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபண்ட் ப்ராப்ளம். ஏன்னா எடுத்தோன்னே ஒரு உடம்பு சரியில்லைன்னா யார் அஃபெக்ட் ஆகிறா, வீக்கான பீப்புள் அஃபெக்ட் ஆகும். ஸோ எம்எஸ்எம்இ வந்து கொஞ்சம் வீக் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர், எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கோடி 10 கோடி டர்ன் ஓவருக்குள்ளே வச்சுருப்பாங்க ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ கிவன் 3 lakh crores ரீஃபினான்சிங் கெப்பாசிட்டி எம்எஸ்எம்இ செக்டருக்கு, சரியா. ஸோ இந்தமாரி அவங்களுக்கு கொடுத்து இப்போ அவங்கள நம்ம ஓட வைக்கிறோம். எவ்வளோ பேங்க்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறோம், கிரெடிட் கேரண்டி லோன்ஸு ஃபார் எம்எஸ்எம்இ செக்டர். அந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் மேஜராக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ அது இல்லாமல் 5.5 வர முடியாது. ஆனால் இந்த பீரியடு ஃபுல்லாகவே எல்லாம் டல்லாக இருந்துச்சுன்னா யார் செலவு பண்ணுவான். ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை குறைக்கவே இல்லை, அதனால தான் டிஃபிசிட் ஜாஸ்தி. ஆனால் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் நீங்கள் பார்த்துருவீங்க, சில நேரத்தில் என்கிட்ட சொன்னாங்க சில பேர்லாம், என்ன சார் கோவிடில் உள்ள பிரச்சனை இருக்குது, இந்த ரோடு வேலைலாம் பயணம் பண்ணுறாங்க, பிரிட்ஜ் வேலாம். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை குறைக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் நான் ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணுறேன், அதான் மொமெண்டம், அதான் டர்ன் அரவுண்ட் ஃப்ளோட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னொரு பக்கம் வந்து கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் டெம்போ மெயின்டைன் பண்ணிட்டு எம்எஸ்எம்இக்கு இது கொடுக்குறோம், இன்பிட்டஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ இந்தமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் என்ஷூர் பண்ணுறோம், ஃபுட் கிரெயின்ஸ் பண்ணுறோம், எம்எஸ்எம்இக்கு 3 lakh கொடுக்குறோம், இபிஎஃப் ஃபெசிலிட்டி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 30,000 crores மேலே அதை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லாமே தான் வந்து இப்போ ஒவ்வொரு செக்டாரும், அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இந்த 4.5க்கு காரணம் கன்சம்ஷனுக்கு வரைக்கும் அது வந்துட்டு இருக்க போகுது. மேனுஃபேக்சரிங்கில் எம்எஸ்எம்இ நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். கார்பரேட்ஸ்க்கு நிறைய டேக்ஸ் விட்டுருக்கோம், ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்கோம். விவாத் சே விஸ்வாஸ், சப்கா விஸ்வாஸ், இந்தமாரி ஸ்கீம் கொடுத்து அவங்களுடைய டேக்ஸ் ஓரியன்டேஷன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண விட்டு பேங்க்கில் ரீஃபினான்சிங் கெப்பாசிட்டி, சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு மொபிலிட்டி கொடுத்து, அப்புறம் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பாருங்கள், கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஆப்ளிகேஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆரம்பிக்கணும், நீங்கள் முடிக்கணுங்கிறதெல்லாம் நான் டைம் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா வாங்க அவங்க ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன். அதனால் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷனும் ரியல் எஸ்டேட்டும் கூடுது. அவங்க எவ்வளோ ஸ்பீடாக பில்டிங் கட்டுறாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக லேண்டோட வேல்யூ எனக்கு கூடும். ஏன்னா லேண்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ். ஸோ நிறைய கட்டி விற்க அடுத்த லேண்டுக்கு வேல்யூ வரும். அது நின்றுச்சு வச்சுங்க, சும்மா இருக்க லேண்டுக்கு வேல்யூ கம்மியாகிடும். ஸோ மொமெண்டத்தை நான் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி இந்த ஜிடிபி ஃபிகரோ சும்மா வராது கேஷுவலாக. இத்தனை பேக்ரவுண்டு இருக்குது. நான் ரொம்ப கம்மியான இல்லுஸ்ட்ரேட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எஃப்எம் கொடுத்துருக்க ஸ்கீம்ஸ்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகல, ஏன்னா இட் வில் பி ஹைலி டெக்னிக்கல் இன்டர்வியூ. பட் நான் நம்ம காமன் மேனுக்கு புரிகிற பிஸ்னஸ் சப்ஜெக்டை மட்டும் நம்ம பேசுகிறோம். இதுவே வந்து இது தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் செக்டார், ஒவ்வொரு செக்டாருக்கும் இருக்குது. ரப்பர் செக்டாருக்கு தனியாக கொடுத்துருக்கோம், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியாக கொடுத்துருக்கோம். இந்தமாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸ் நீங்கள் காஃபி போர்டு பார்த்தீங்கன்னா தனி ரிலீஃப் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு செக்டாருக்கும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் இருக்குது. நான் சொல்லிகிட்டு இருக்குது ஓவரால் ரிலீஃப். ஸோ வந்து ஆனால் நம்ம பகவத்கீதை நம்புகிறாளுங்க, கடமை செய் பலன் எதிர்பாராதுன்னு. நம்ம கடமை செஞ்சுருக்கோம், பலன் வந்திருக்கு, மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். சார் இந்த மாதிரியான டைமில் எனக்கு இந்த கேள்வியை வந்து தவிர்க்க முடியாத கேள்வி. இப்போ நமக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட்டோட அடுத்த ஸ்ட்ரெயின் வந்துடுச்சு.
ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்க. இப்போ இந்தியாவிலுமே ஹெல்த் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் அலர்ட் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேண்டமிக்கோ வந்ததுக்கப்புறம் இந்த க்ரோத் கண்டினியூ ஆகும் அது வந்து இல்லை இதுக்கான ஏதாவது வந்து பாதிப்புகள் இருக்குமா? இல்லை, நான் வைரஸை பற்றி நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நான் டாக்டர் கிடையாது, இருந்தாலும் நான் எப்படி சொல்லுவேன்னா, வைரஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயினோட நிற்கிறது ஐட்டமே கிடையாது. நீங்கள் இந்த கோவிடு இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்க சார்ஸோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற வைரஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூகுளில் போட்டு பார்த்து தெரியும், எல்லாமே இப்படி இருக்கும் வேவ். என்ன அர்த்தம்? பீக் வரும் குறையும், பீக் வரும் குறையும். ஆனால் ஒவ்வொரு பீக்குக்கும் பின்னாடி ஏதோ ஒரு வேரியண்ட் இருக்கலாம். இப்போ கோவிட்ல ஏகப்பட்ட வேரியண்ட் இருக்குது. டெல்டாங்கிற வேரியண்ட் இந்தியா ரொம்ப பாதிச்சது. இப்போ அடுத்து ஒமிக்ரான்ங்கிற வேரியண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வருது. நம்ம அதுக்கான ப்ரிகாஷன் எடுக்கிறோம். ஸோ மேஜர் ப்ரிகாஷன் சயின்டிஃபிக்லி என்ன? வேக்சினேஷன். இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வர்றோம். பட் நிறைய ஃபீட்பேக் நான் பார்க்குறேன், வேக்சின் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு. அது வந்து ஒரு அனுமானம், சரியா? ஆனால் வேக்சின் போட்டால் தான் அது தெரியும் எஃபெக்ட் இருக்கான்னு. இப்போ நமக்கு இன்சிடென்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் தெரிஞ்சு போயிடும். அது நமக்கு தேவை என்றால், இப்போ நமக்கு தேவை என்றால் அதில் ஏதாவது நம்ம எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், திருப்பி ஹோட்டல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா, நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். இப்போ அதுக்கான ஒரு யதார்த்தத்துக்கு கொண்டோம். இப்போ சுனாமியை ஜப்பானில் சொல்லுவாங்க, சுனாமி வந்து நம்ம ஊரில் மழை பெய்கிற மாரி அவங்க அடிக்கடி வந்துட்டுருக்கோம். அவனுங்க அதை பழகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் சுனாமி வரும், வந்துச்சுன்னா எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும், டேமேஜ் எப்படி குறைக்கும் தெரியும். அதுக்கு தக்கபடியான ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருப்பாங்க, வீடு கட்டுற அந்த ஸ்டைல் கூட எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம உலகம் முழுக்கவே இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நமக்கு பழக வேண்டிய ஒரு சட்டாயத்தில் இருக்கும். ஸோ ஒமிக்ரான்ங்கிற வேரியண்ட்டோட அது முடிஞ்சிருமா? முடியாது, வரலாம் இன்னொன்று. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் அந்த ரோலை கரெக்டாக பண்ணுறோம், வேக்சினேஷன் இதெல்லாம், மக்கள் அந்த ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தக்கபடி இப்போ நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம். இப்போ இண்டஸ்ட்ரியை நான் சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சரில் சில அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஒமிக்ரான் வந்தாலும் பாதிக்காது. ஏன்னா அது வில்லேஜ் ஓரியன்ட் எக்கனாமி, மேன் பவர் எல்லாமே அங்கேருந்து வருது, சப்ளை எல்லாமே அங்கேருந்து டிஸ்டன்ட்டில் வருது. ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்லோவாக இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங்கில் இப்போ நமக்கு தெரியும் எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் தெரியும். அதே நேரத்தில் மெயின்டைனிங் த கன்சியூமர் நீடு, பாலை நான் சப்ளை பண்ணி ஆகணும், சரியா? எதை ஸ்டாகர் பண்ணலாம் எனக்கு இப்போ தெரியுது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் எஸ், இப்போ நம்ம எந்தெந்த கண்ட்ரிலலாம் ஸ்ப்ரெட் இருக்கோ அங்கேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம், குவாரண்டைன் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ நாம் என்ன சொல்லணும்னா, எல்லா வைரஸும் இந்தமாரி ஒரு வேவில் வந்து தான் கடைசி வேவ், சின்ன வேவ் வந்து முடியும். அது ஓமிக்ரானாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். ஓமிக்ரான் கடைசி வேவோடைய பீக்காக இருக்கலாம், அது ஒரு சின்ன லெவலில் பீக் போகும் அப்படின்னு எல்லாம் நம்புகிறாங்க. பட் நம்ம அதுக்கு மட்டும் பயப்பட தேவையில்லை. அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம மக்களுக்கு கொடுத்தோன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வேக்சின் போட்டதுனாலையும் ஒரு மூமெண்ட்டில் ஃப்ரீடம் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் ப்ரெஷர் இல்லாதனாலையும் ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பெருசாக க்ரோத்தில் பாதிக்க போகிறது இல்லை, எக்கனாமிக் க்ரோத்தில் பாதிக்க போகிறதில்லை. நம்ம ஸ்டாகர் பண்ணாலும் அரசாங்கம் அதில் ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டோம், அதனால் அதை கம்ஃபர்டபுளாக பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது, இது சஸ்டெயின் பண்ணுமாங்கும்போது இது ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாமல் வந்த க்ரோத்தாக இருந்தால், இந்த 8.4% க்ரோத் ஃபண்டமெண்டல் இல்லாமல் இருந்தால் நம்ம பயப்படுறதுக்கான அர்த்தம் இருக்குது. இது ஃபண்டமெண்டலான க்ரோத். எப்படி சொல்லுவோம்னா, தெர் இஸ் அ ரியல் க்ரோத். இப்போ நீங்கள் ரியல் க்ரோத் எப்படி பார்க்கலாம், ஜிடிபியோட ரியல் நம்பர் பாருங்கள், 35 lakh crores இப்போ, விச் இஸ் மோர் தென் 3 lakh crores ஆஃப் ப்ரீ கோவிட் லெவல். ஸோ இது நான் ஜஸ்ட் பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணுறதுனால மட்டும் வரல. சார் போன வட்டம் நீங்கள் 10 லட்சம் இருந்துச்சு, இப்போ நீங்கள் 30 லட்சம் போயிட்டீங்க, நீங்களா க்ரோத் 100% போட்டுக்கிறீங்க, அப்படி இல்லை. ப்ரீ கோவிட் லெவலோட 3 லட்சம் கோடி நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்கிறது. ஸோ ஃபண்டமெண்டலி தெர் இஸ் அ க்ரோத். ஸோ அது மொமெண்டம் மெயின்டைன் பண்ணும். இந்த வேரியண்ட் வந்து சின்ன எஃபெக்ட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பெரிய எஃபெக்ட் வரப்போகிறதில்ல. இன்னொன்று, கவர்மெண்ட் இஸ் வெரி கிளியர். நம்ம இன்றைக்கி ஒரு மோஸ்ட் கிளாரிட்டியோடு இருக்கும். ஏன் இந்த கிளாரிட்டி எங்கேருந்து வருதுன்னா, அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயத்துலையும், ஆட்டிடியூட்லேயும், அதனுடைய கான்ஃபிடென்ஸ்லையும், அதை அப்ரோச் எப்படி பண்ண இப்போ தெரியும். இதே கேஷுவலாக லக்கில் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியாது எப்படி ஃபேஸ் பண்ணுறது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெஷர்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெஷர்மெண்ட் இருக்கும். அது எந்த அளவுக்கு அதில் நான் சொல்லுவேன்னா, ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிரதமர் மோடிஜி அவங்க என்ன பண்ணுவார்னா, நீங்கள் அவருடைய ஒரிஜினல் ஃபோட்டோ பாருங்கள், கோவிடுக்கு அப்போ வந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மஃப்ளரோ டவலையே தான் இப்படி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். அவர் மாஸ்க் போடவே மாட்டார். நீங்கள் ஒரிஜினலான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்
பிரைம் மினிஸ்டருக்கான மாஸ்க் வாங்க முடியாமல் இருக்கா? ஏன் அப்படி போடணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்மகிட்ட மாஸ்க் ப்ரொடக்ஷன் ஆகலை. N95 இல்லை, ப்ளூ இல்லை. அப்போ நான் அதிகமான ப்ரொடக்ஷனை கொண்டு வரணும். நான் மாஸ்க் போட்டேன்னு வச்சுங்க, எல்லோரும் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லோரும் மாஸ்க் போடணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மாஸ்க் இல்லாட்டா இட் வில் கிரியேட் அ கிரைசிஸ். பிளாக் மார்க்கெட்டிங்கு, அது இது பஞ்ச அடி திடீர்னு பேர் வந்துடும். ஏன்னா அப்போ ரொம்ப ஒரு அன்சர்டனாக இருந்த டைம், நான் சொல்கிறது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஒரு மாஸ்க் போடுங்கன்றாரு. ஆனால் அவரோட அந்த டவலை வச்சுட்டு போயிட்டு பேசிகிட்டு இருந்தார். ஒரு 3 மாதம் கழிச்சு மாஸ்க் சப்ளை நம்ம இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு அவைலபிலிட்டியை 1 lakhக்கு மேலே என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் அவர் மாஸ்க் போட ஆரம்பிச்சார். லீட் பை எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் சொல்கிறேன், இது எவ்வளோ கான்சியஸான ஒரு டெசிஷன். இதை அவர் சொல்லலை, நான் சொல்கிறோம் ரீட் பண்ணதுலேருந்து. சரி, இது பிரைம் மினிஸ்டர் சொல்லலை, நாங்கள் தான் சொல்கிறோம். இனிமேல் சில நண்பர்கள் சொல்லுவாங்க, அவரை க்ளோஸாக ரீட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. நான் சொல்ல அதுமாரி நம்ம ஃபண்டமெண்டலான வளர்ச்சி வந்திருக்கோம். ரெண்டாவது, இந்த பிரச்சனையை டைரெக்டாக எமோஷனலாக ஃபேஸ் பண்ணி என்னென்ன பண்ணால் எப்படி ரியாக்ஷன்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஐ ஹாவ் ஆல் டேட்டா வித் மீ. இதை வச்சுட்டு ஒமிக்ரான் இல்லை, ஒமிக்ரானுக்கு அப்பாவே வந்தாலும் சமாளிப்போம். ஸோ அதனால் மக்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் எக்கனாமிக்கில் ஒரு கான்ட்ராக்ஷன் சான்ஸ் இல்லை, மெயின்டைன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நினைக்கிற மாரி ஒரு சிவியரிட்டி இருந்ததுன்னா அது கடவுள் கையில் இருக்குது. சரியா? அந்த அப்படி வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கும். ஆனால் க்ரோத்தில் காம்ப்ரமைஸ் இருக்காது, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்துருவோம். அடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நம்மளுடைய 10% ட்ரீம் க்ரோத் ரேட் அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஓவரால் ஜிடிபி அதையும் அச்சீவ் பண்ணுவோம். அது இன்ஃபேக்ட் ஃபார்முலாஸ் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக விவசாயிகளுடைய சில விவசாயிகளுடைய இதுக்காக பிரைம் மினிஸ்டர் வேணாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், அதை நம்ம சால்வ் பண்ணிட்டு பண்ணுவோங்கிற ஒரு முடிவில் அதை விட்ரா பண்ண முடியுது. அது இருந்திருந்தால் என்னுடைய கணிப்பு, நான் ஃபார்மரும் கூட ஒரு எக்கனாமிஸ்டாகவும் நான் என்ன பார்க்குறேன்னா 10% க்ரோத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்திருக்கும் அக்ரிகல்ச்சரில் மட்டும். ஏன்னா பெருமைக்கு நம்ம சொல்கிறோம் இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சர் நாடு, விவசாய நாடுன்னு பெருமைக்கு சொல்லிட்டு 4% வர என்ன அர்த்தம்? எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் தான் சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் பற்றி என்ன நினைப்பீங்க? நீங்கள் ஃபேவரட் சொல்லிட்டு எடுக்கணும். ஃபேவரட் ஃபிசிக்ஸ்னு எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்க. ஆனால் அதில் க்ரோத் ரேட்டு ஜிடிபியில் 4% எப்பயுமே போகிறதில்ல. இப்போ தான் 4.5 வந்திருக்கோம், ரேராக 5% டச் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ விவசாய நாடு நம்ம சொல்கிறதுக்கு உரிமையும் பெருமையும் இருக்குன்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங்கோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட 10% நீங்கள் க்ரோத் பண்ணி காட்டணும். அதுக்கான அடித்தளம் இருந்தது, சில காலம் தள்ளி போயிருக்கு. இறைவனுடைய அருளில் அது விரைவில் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார், இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்து ரொம்ப நம்பிக்கையோடு முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இறைவன் கருணால் நம்ம நாடு சுபிட்சம் அடையணும் அப்படிங்கிற உங்கள் வேண்டுகோள் நிறைவடையணும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு. நன்றி, வணக்கம்.